ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தமிழ்நாடு ஜோதிட ஆராய்ச்சியாளருடைய மிக சிறப்பான ஒரு முயற்சி, ஒரு விடாமுயற்சியில தலைவர் அவர்கள் ராஜாசங்கர் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து ஒவ்வொரு மாதமும் பல இடங்கள்ல இருக்கக்கூடிய ஜோதிட குருமார்களை அழைத்து வந்து பல ஜோதிடருக்கு இந்த அற்புதமான தகவலை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பெருநோக்கத்துல சிறப்பான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு. முதலில் இந்த நேரத்துல நம்முடைய ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த உங்களுடைய கரகோஷத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஐயா அவரை விட ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் இந்த அளவு அவருடைய மனைவிகள் மற்றும் குழந்தைகள் இவர் இருவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்க ஒண்ணு காது கேட்கல விடுங்க, ஒண்ணு பிரச்சனை விடுங்க. அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். பொதுவா பாத்தீங்கன்னா ஐயா ராஜாசங்கர் ஐயா இந்த அடுத்து சேர விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாரு. மனைவியில் ஒண்ணே பையன் எடுத்துக்கிச்சு ஐயாக்கு, 2-3 இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா அந்த ரகசியம் வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, மகிழ்ச்சி. இந்த சிறப்பான ஒரு ஏற்பாடு ஐயா அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதுல வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பல ஊர்கள் இருந்து பல இடங்கள்ல இருந்து வருகை புரிந்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப தூரமா இருந்து வந்திருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படியே கொஞ்சம் கை தூக்குறீங்களா? ரொம்ப தூரமா, அதாவது ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வந்திருக்கிறவங்க. ராம்நாட்ல இருந்து வந்திருக்கிறார் ஐயா அவர்கள். அடுத்ததுங்கய்யா, நீ கோவையெல்லாம் கணக்கெடுத்துக்கிறதுல விட்டுருங்க. ஐயா நீங்க என்ன ஊருங்க? கோவையெல்லாம் விட்டுருங்க. 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வந்தவங்க விழுப்புரம். ஓகே, சூப்பர். அடுத்ததுக்கு நீங்க சீர்காழி, பெங்களூர். சூப்பர். இப்ப பெங்களூர் இருந்து ரொம்ப தூரமா இருந்து வந்திருக்கிறது நம்ம பெங்களூர்ல இருந்து ஐயா வந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது தூரமா இருந்து வந்திருக்கிறவங்க கேமரா இந்த திருப்பி யாருக்கும் தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்கிறான்றத இந்த லைவ்ல சொன்னாதான் தெரியாது. அப்ப பெங்களூர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான்னா என்ன அர்த்தம்? இங்க 2 தகவல் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கிறாங்க. முதலில் அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நிறைய கருத்துக்களை கொடுக்கணுன்றது ஐயா பாத்தீங்கன்னா நம்முடைய ராம்நாட்ல இருந்து வந்திருக்கிறார் ஐயா அவர்கள். ஏன்னா நம்ம ஐயா பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் டிராவலே கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பக்கம் இருக்கும். இப்ப அந்த அளவுக்கு இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னா எப்பயுமே கூப்பிட்டா இல்லைன்னா சொல்ல மாட்டாரு. வரான்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா வந்துருவார். இந்த அளவுக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வருகை புரிந்திருக்கிறது ஒண்ணும். அடுத்தது இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா முதலில் நம்முடைய ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை உங்களோட கரகோஷத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சரி, எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா? 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 சாப்பிட்டவங்கள கை தட்டுங்க. அதுக்கு இத்தனை தடவை கேட்கறது. கை தூக்கினா போகாதீங்க, கையை தட்டினா மட்டும்தான் அடுத்த ஸ்பீச்சுக்கு போவோம். என்ன காரணம், பக்கத்தால சாப்பிட்டு தூங்கிட்டு கூட எழுப்புறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். அதனால எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டிருங்க. கை தட்டினா திருப்பி நான் கை தட்ட சொல்லுவேன். இதுல பாத்தீங்கன்னா ஜெயஸ்ரீ மேடம் கை தட்டவே இல்லை. அதனால அவங்களுக்கோசரம் எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டி அவங்க திட்டிக்கிட்டு. ஓகே, மகிழ்ச்சி. இப்ப ஜோதிடமும் பரிகாரமும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு எனக்கு ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார். ரொம்ப நேரம் அதிக நேரம் பேச போறது இல்ல. கரெக்டா பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் மட்டும்தான் எடுத்து போறது. இந்த 15 நிமிஷத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். எல்லாமே கோல்டன் ரூல்ஸ் அடிப்படையில உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யாரெல்லாம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் கை தூக்குறீங்களா? குலதெய்வ அனுகிரகம் எப்படி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு சூட்சமான பரிகாரம். சரி, இந்த குலதெய்வத்துக்கு எந்த நாள்ல போய் வழிபாடு செஞ்சா குலதெய்வ அனுகிரகம் நமக்கு எளிமையாகவும் சிறப்பாகவும் கிடைக்கும்
அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌர்ணமி நாள்ல குலதெய்வ கோயிலுக்கு போறது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அமாவாசை விட பௌர்ணமி தான். சரி, இந்த அமாவாசை விட பௌர்ணமிக்கு குலதெய்வங்களுக்கு போயிட்டு வந்தா மட்டும் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌர்ணமி நாள்ல குலதெய்வங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் புது ஆடை, அதாவது பட்டு பட்டு புடவை கட்டிட்டு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வ கோயில்ல நீங்க என்ன வரம் கேக்குறீங்களோ அந்த வரம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அது எப்படி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலதெய்வ கோயில்ல என்னைக்குமே வரம் கேட்கறக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, பொங்கல் வச்சு படையல் போட்டு ஒரு மணி அடிச்சு தீபாவளி காட்டுவாங்க. அந்த நேரத்துல நீங்க முட்டிங்கால் போட்டு எனக்கு இந்த கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யணும், எனக்கு இந்த வீடு கட்டி கொடுக்கணும், எனக்கு நல்ல தொழில் அமையணும், எனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி முட்டிங்கால் போட்டு குலதெய்வ கோயில்ல பிரார்த்தனை வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா, அதுவும் புது ஆடை அணிவித்து கொண்டுதான் நீங்களுடைய வேண்டுதலோ பிரார்த்தனை வச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலனை கிடைக்கும். இல்லைன்னா பழைய துணி போட்டுட்டு போய் நம்ம வேண்டுதல் வைக்கிறது லேட் ஆகும், அது நடக்காம கூட போகலாம். ஆனா புது ஆடை அணிவித்து கொண்டு கண்டிப்பா போய் நீங்க பிரார்த்தனை வேண்டுதல் வச்சீங்கன்னா கண்டிப்பா குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். அப்ப குலதெய்வத்துடைய மண்ணு எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்ப குலதெய்வத்துடைய மண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அந்த சாமி எங்க இருக்குதோ அதுக்கு நேரா, அதுக்கு முன்னாடி எல்லாம் காரையெல்லாம் போட்டு படிக்கட்டு ஏற இடத்துல கூட மண் இருக்கும். இந்த இடத்துல மண் எடுக்கக்கூடிய ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலதெய்வத்தோட மண்ணு ஒவ்வொருத்தோட வீட்லயும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த குலதெய்வத்தோட மண்ணை எடுக்கக்கூடிய இடத்துல ஃபர்ஸ்ட் போனோன்னே கற்பூரத்தை அந்த இடத்துல பத்த வைக்கணும். நீங்க இந்த இடத்துல நீங்க மண் எடுக்க போறேன்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல கற்பூரத்தை பத்த வைக்கணும். அந்த கற்பூரத்தை பத்த வச்சு அந்த கற்பூரத்தை பார்த்து நீ கண்ணை மூடாம இந்த தெய்வம், அதாவது இங்க இருக்கக்கூடிய குலதெய்வத்தோட சக்தி என்னோட வீட்டுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கற்பூரத்தையே பார்த்து பிரார்த்தனையை வேண்டுதல் வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு வெள்ளை துணியில மஞ்சள் நினைச்சு நல்ல மஞ்சள் எல்லாம் பூசி அந்த வெள்ளை துணி நல்ல பலமா வச்சுக்கணும். அப்ப அந்த இடத்துல வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கற்பூரம் அமைஞ்ச உடனே அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்பூரம் அமைஞ்ச இடத்துலயே அப்படியே போட்டு அந்த கையில தொடக்கூடாது, அந்த மண்ணை அப்படியே அந்த துணியில போட்டு ஒரு கையில அள்ளி முடிச்சு போட்டு எடுத்துட்டு வந்துடும். இது வந்து நீங்க கோயில்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான், அதுவும் குறிப்பா குலதெய்வத்தோட பெண்கள் தான் வந்து அந்த மண் எடுக்கணும். அப்பதான் அந்த தெய்வங்கள் வந்து வீட்டுக்கு வரும். அப்ப ஆண்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தெய்வங்கள் வீட்டுக்கு வராது. ஏங்க கற்பூரத்தை பத்த வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கற்பூரத்தை நீங்க பத்த வைக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் கால் மிதிச்சிருந்தாலும் சரி, துஷ்ட சக்தியில இருந்தாலும் சரி, அந்த கற்பூரத்தை பத்த வச்ச இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக புனித ஆற்றல் சக்திகள் அங்க வந்து நின்றும். அது வந்து நின்ற உடனே அது அமைஞ்சு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளார அந்த இடத்துல மண் எடுத்துன்னா அந்த தெய்வ சக்தி ஆட்டோமேட்டிக்கா உங்க கூட வரும். சோ இதுதான் வந்து குலதெய்வத்தோடைய மண்ணை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் தரையில வைக்க கூடாது. அதுக்கு ஒரு தட்டு, பித்தளை தட்டு எடுத்து அதுல பச்சரிசி போட்டு அந்த மண்ணை வந்து துணியில எடுத்துட்டு போனதை எடுத்து வச்சு விரிச்சு வச்சு அதுக்கு தீபாவளி காட்டி அதை தொட்டு தொட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்க என்ன வரம் நினைக்கிறீங்களோ அந்த வரம் குலதெய்வத்தின் மூலமாக பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் குலதெய்வத்துடைய சூட்சமமாக வழிபாடு செஞ்சு ஆற்றலை பெருக்கக்கூடிய விஷயம். இந்த குலதெய்வத்துடைய பரிகாரமும் ஆற்றலும் 4 பேர் தான் முடிச்சது, மத்த யாருக்கும் பிடிக்கலையாட்டு. அப்ப வேற யாரும் நம்ம பரிகாரம் சொல்லிடலாங்களா? என்னைக்குமே வந்து ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு ஜோதிடருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம் என்ன தெரியுங்களா? இந்த கைத்தட்டல் ஒண்ணுதான். நீங்க வந்து காசோ பணமோ அப்படின்றதெல்லாம் 2வது பட்ச விஷயம். ஒரு குருமார்கள் மேடையில இருந்து பேசும் பொழுது நீங்க கைத்தட்டல் அதிகமா கொடுக்க கொடுக்க இன்னும் 2 விஷயங்கள் சூட்சமத்தை அதிகமா கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள வரும். இது எனக்குன்னு இல்ல, எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அது யாரும் கீழே இருந்து பண்ணுவதில்லை, அதனால மேடையில இருக்க யாரும் சொல்வதில்லை. இதுதான் நடக்கக்கூடிய நிகழ்வு. சரிங்களா? அப்படி இருந்து கூட சில பேருக்கு மனசு வரல, பின்னாடி சைட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேண்டாம், எதுக்கு அதெல்லாம் உங்களுக்குள்ளதே வச்சுக்கங்க, எதுக்கு வெளியே சொல்றீங்க அப்படின்னு. என்னைக்குமே ஒரு ஜோதிட குருமார்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனா நீங்க கேட்பதில்லை, அவங்க அந்த நேரத்துல சரியா சொல்வதில்லை. அதனால நீங்க கொடுக்கக்கூடிய கைத்தட்டுல உற்சாகத்தை கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப இந்த குலதெய்வத்துடைய வழிபாட்டு முறைகள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்தது, நம்முடைய லைஃப்ல கடன் அப்படின்றது துரத்திக்கிட்டே இருக்கும். கடன் இல்லாத வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்ப இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கு எந்த மாரி ஒரு சூட்சமத்தை கையாட்டோம்னா அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு விஷயத்தை வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம வாழ்க்கையில அன்றாட தேவைகளுக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டாவே போதும். பெருசா ஒரு கிரீடம் கொண்டு வந்து வைக்கணும்ல இல்ல, சின்ன சின்ன விஷயத்த சரியா செய்தால்
பெரிய பெரிய வெற்றிகள் நம்மளை குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப சின்ன விஷயம் தானே அப்படின்னு விட்டுறோம். ஆனா சின்ன விஷயத்துல நிறைய ரகசியங்களும் பெரிய வெற்றிகளும் குமிஞ்சு இருக்கு. சரிங்களா? சரி, ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடனை கட்டக்கூடிய ஒரு விஷயங்கள், எந்த நாள்ல கடனை கட்டணும், எந்த நேரத்துல கடன் கட்டணும், எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாள்ல கடனை கட்டுங்க, சீக்கிரமா கடனை கட்டிடலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள். சரிங்களா? அதான எல்லாருமே சொல்றது. சரி, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க பிறந்த கிழமையில யமகண்ட நேரம் என்னைக்கு வருதோ அந்த அன்னைக்கு கடனை கட்டுங்க, சீக்கிரமா கடனை கட்டிடலாம். என்னங்க யமகண்ட நேரத்துல சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா யமகண்ட நேரத்துல தான் கடனை கட்டணும். அப்ப கடனை கட்டினா அது ஏன் பிறந்த கிழமையில சொல்ற காரணம், அப்பதான் சீக்கிரமா நீ கடன் வாங்க மாட்டீங்க. பிறந்த கிழமையில யமகண்ட நேரத்துல தொடர்ந்து கடனை கட்டிட்டு வாங்க, சீக்கிரம் கடனும் கட்டில மீண்டும் கடன் வாங்காத சூழ்நிலைகள் உங்களுடைய வளர்ச்சிகள் நல்ல முறையில முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப இத வந்து நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி பாருங்க. மற்றதெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அது உங்களுடைய ஃபாலோ பண்றது ஓகே. ஆனா நீங்க பிறந்த கிழமையில யமகண்ட நேரத்துல கட்டும் போது நல்ல ரிசல்ட், நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கிறது இதுக்கு. சரிங்களா? சரி, அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டெக்னிக்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடை சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாராருக்கு என்னென்ன கிழமையில ஆடை எடுத்தால் நமக்கு மிகவும் சிறப்பான தன்மைகளை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் மற்ற நாள் எடுக்கிற ஆடையை விட வெள்ளிக்கிழமை நாள் எடுக்கக்கூடிய ஆடை அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கு. ஏன்னா உடலும் மனமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதனால ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆடையை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய முகல் தேஜஸ் நல்ல முறையில ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ஆடையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. என்னன்னா 2 வருடங்களுக்கு மேல அந்த ஆடையை பயன்படுத்திங்கன்னா அது தரித்திரம் தான் உங்களுக்கு பிடிக்கும். அதிகபட்சம் இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எத்தனை பேர் வந்துருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் கை தூக்குங்கயா. ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த துணியை வந்து பாத்தீங்கன்னா ஆடையை பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லியாச்சு. ஆடை விஷயத்துல யார் ஒருத்தர் பர்ஃபெக்டா கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு தரித்திரம் வராது, நெகட்டிவ் எனர்ஜி வராது. அப்ப இது என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்ப வேணாலும் வாங்கி ஒரு டைம் ஆடை அனுபவிச்சுட்டீங்கன்னா கம்பல்சரி அதிகபட்சம் நான் 2 வருஷம் சொல்றது. ஆனா 1 வருஷத்துக்கு மேல பயன்படுத்த அவ்வளவு சிறப்பு இல்ல. 2 வருஷத்துக்கு மேல பட்டு வஸ்திரங்களை தவிர, பட்டுல நீங்க 15 வருஷம் 20 வருஷம் வச்சிருந்தாலும் ஓகே, அதை பத்தி எல்லாம் இல்ல. சாதாரண சில்க் சேலை, சாதாரண ஷர்ட்டு, காட்டன் ஷர்ட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 2 வருடங்களுக்கு மேல பயன்படுத்தாதீர்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் தான் கொடுக்கும். அதே நேரத்துல பெண்களுக்கு துணி எடுக்கிறது வெள்ளிக்கிழமை நாள், ஆண்களுக்கு துணி எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வியாழக்கிழமை நாள், குழந்தைகளுக்கு துணி எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து புதன்கிழமை நாள். இந்த 3 நாள்ல இதுக்கு தனித்தனியா போய் நீங்க எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த துணிக்கும் எடுக்கிறவங்களுக்கும் கொடுக்கறவங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பு தன்மையில கொடுக்கும். சரி, அடுத்து வந்து யாரோ ஒருத்தர் கிஃப்ட் கொடுப்போம் இல்லைங்களா? கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சொந்தக்காரங்களுக்கு எடுக்கிறதுல துணி எல்லாம் எந்த கிழமையில போய் எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு இருக்கு. இது வந்து உங்க ஃபேமிலிக்கு எடுக்கிறது. புதன் குழந்தை, வியாழன் ஆண்கள், வெள்ளி பெண்கள். சரி, இதுல வந்து சொந்தக்காரங்களுக்கு எடுத்து கொடுக்கறது, மற்றவங்களுக்கு கிஃப்டா எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள்ல எடுத்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த நாள்ல எடுத்து துணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க எந்த நாள்ல வேணாலும் கொடுங்க, அது நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது சன்னியாசிக்கு எடுத்து கொடுக்கறது. சன்னியாசிக்கு எடுத்து கொடுக்கறது கோயிலுக்கு கும்பாபிஷேகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சனிக்கிழமை நாள்ல எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற நாள்ல கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா சனிக்கிழமை நாள்ல இந்த கோவில் குளங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்துல எடுத்து கொடுக்கறது மூலமா உங்களுடைய கர்மா வந்து படிப்படியா குறையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இதை வந்து நீங்க கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பழைய துணியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து ஒருத்தருக்கு தானம் தர்மம் எப்படின்னு கொடுக்குறோம் இல்லைங்களா? அது எக்காரணத்தை கொண்டு நம்மளோட கையால பழைய துணி கொடுக்காதீங்க, எப்பயுமே கொடுக்காதீங்க. பழைய துணிய பக்கத்தால் இருக்கவங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ பழைய துணி தான் கீழே கொடுக்காதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை கட்டி ஒரு டேபிள் மேலேயோ ஒரு சேர் மேலேயோ ஒரு நாற்காலி மேலேயோ வச்சுட்டு எடுத்து சொல்லிடும். அதுதான் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி புது துணியை வந்து கையில தான் கொடுக்கணும். ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா
வெத்தலை பாக்கு பழத்தட்டோட வச்சு வஸ்திரங்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அது கொடுத்தீங்க அப்படின்னா மன மகிழ்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இதை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பீங்க எல்லாரும்? எதுக்கு தண்ணி கொடுக்க சொல்றாங்க தெரியுங்களா? தாகமா வந்திருக்கிறாங்க, தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அதான கரெக்ட்? எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் சொல்லிடுறேன் அதுக்கு காரணம். அந்த கொடுக்கக்கூடிய சொம்பு தண்ணி வந்து வலிய வலிய வடிஞ்சு கீழே விழுகிற அளவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா பதற்றம் ஆயிடுறாங்கன்னு அர்த்தம். பதற்றம் ஆயிட்டாங்க, அதான் தண்ணி ரொம்ப வெளியே வந்திருக்கு. அதை வச்சு தெரிஞ்சுக்கணும். அதுல பாதி சொம்பு வந்தாங்கன்னா இவங்க எதுக்கு வந்தாங்க, தேவையில்லாத வேலை என்னமோ சரி அப்படின்னு சொல்லி இந்த முக்கா டம்ளரு முக்கா சொம்பு அரை சொம்பு அப்படின்னு வந்தோன்னா அதை அப்படி நினைச்சுக்கணும். முழு சொம்போட நிறைவோட அந்த கீழே ஒழுகாம கரெக்டான லெவல்ல வலது கையில கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இடது கையில கொண்டு வலது கையில கொடுத்தாங்களே இவங்க ஏதோ காரியத்தை வந்திருக்காங்க, அவனோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அவனோட மைண்ட் செட் என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறதா வந்தோடனே தண்ணி கொடுக்கறதுக்காக, வேற எதுவுமே கிடையாது. அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணும். அது நாம தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு, வேற யாருக்கும் பிடிக்கல தண்ணி பரிகாரம், அப்படிதானே? ஓகே. அப்ப அந்த தண்ணி வந்து எதுக்கு கொடுக்கறது? அப்ப நாம கொடுக்கும் போதும் கொஞ்சம் கவனமா கொடுக்கணும். அதே நேரத்துல வந்த விருந்தினர்களுக்கு என்னைக்குமே வந்து வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் அது எதிரியாக இருந்தாலும் சரி, வீட்டை வாசப்படி தாண்டி உள்ள வந்துட்டாங்கன்னா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பழகணும். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட நபராக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த தண்ணி கொடுக்கும் போது அவங்க எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் சரி, அது மனசு இறங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உங்களுடைய கெடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தா கூட அந்த எண்ணங்கள் மாறிடும். சரிங்களா? அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் ஒரு மாற்றம் ஏற்படுத்தி இருக்குது. மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யார் வீட்டுல எல்லாம் பொங்கல் பாயாசம் கேசரி இதெல்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆனவங்க மட்டும் கை தூக்குங்க. ரொம்ப நாள்ல என்னது 2 மாசத்துக்கு ஒரு டைம் தான் நான் செய்வோம், 3 மாசத்துக்கு ஒரு டைம். நீங்களும் எல்லாருமே செஞ்சுறீங்களா? டெய்லியும் செய்றீங்களா? ரைட், மகிழ்ச்சி. இதுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாரோட வீட்டுல மகிழ்ச்சி குறையில்லாம வரணுமோ அவங்களோட வீட்டுல வந்து வியாழக்கிழமை நாள் அல்லது வெள்ளிக்கிழமை நாள்ல கம்பல்சரி ஒரு இனிப்பு செஞ்சு கூட்டோட உட்காந்து சாப்பிடுங்க. குறிப்பா சொல்ல போனா பாசி பருப்பு பாயாசம் இதை செஞ்சு குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி குடும்பத்துல மகிழ்ச்சியும் நல்ல ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னைக்குமே குடும்ப ஒற்றுமை இருந்ததுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இருந்ததுன்னா நீங்க 100 கோடி ரூபாய் கடனால கட்டிடலாம். ஒற்றுமை இல்லைன்னா வெறும் 1000 ரூபாய் கூட உங்களால கடனை கட்ட முடியாது. அப்ப அந்த மகிழ்ச்சியும் குடும்ப மகிழ்ச்சி யார் ஒருவருக்கு நிறைவா கிடைக்கிறதோ அவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே ஜெயம் தான் உண்டாகும். குடும்ப மகிழ்ச்சி இல்லைன்னா கிடைக்காது. ஆனா அந்த காலத்துல வந்து வார வாரம் செய்வாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா டைம் இல்லை. ஜாதகம் பார்க்க போனோம், அங்க போனோம், ஊருக்கு போனோம், சொந்தக்கார வீட்டுக்கு போனோம், இங்க கடனை கட்டணும் அங்க கடனை கட்டணும், இப்படியே தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு யாரும் அதை எடுத்து சிறப்பாக செய்வதில்லை. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு, அந்த காலத்துல வண்டி வாங்கினாலும் சரி, டிவி வாங்கினாலும் சரி, ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி, சைக்கிள் வாங்கினாலும் சரி, வீட்டுல பாயாசம் வச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. இன்னைக்கு வண்டி வாங்கினா எவ்வளவு லோன் போட்டுப்பா. இன்னைக்கு லோன் போட்டு எவ்வளவு 2 வீலர் வாங்கியிருக்கிற, 4 வீலர் வாங்கின 2 வீலர் எவ்வளவு லோன் போட்டு, இப்படிதான் கேள்வி கேட்கிறோம். ஆனா யார் வீட்லயும் பாயாசம் செஞ்சுக்கலான்னு சொன்னா அது காலத்தின் கட்டாயங்க அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால என்னைக்குமே உங்களோட வீட்டுல ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா ஒரு இனிப்பு செஞ்சு பழங்க. அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ஈர்ப்பு செயல் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு அதுவும் யாரும் செய்வதில்லை. உண்மையே இல்லைங்களா? அப்ப இத வந்து மறக்காம செய்து பழகுங்க. அடுத்தது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு குழந்தை குறும்பு சேட்டா பண்ணிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அடிக்கிறது, இல்லைன்னா கண்டபடி திட்டுறது. இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு. என்னைக்குமே குழந்தைங்க ஏதோ ஒரு குறும்பு சேட்டை சொன்ன விஷயத்தையே சொல்லிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி வா பரவாயில்ல வா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு அதை கொஞ்சம் பக்கத்தால் அன்பா பாசமா பேசும்போது அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுங்க, இப்படிலாம் செய்யணும் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு. குழந்தையில் 5 விளையாதது 50 விளையாது. அப்ப இது குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்து இது இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் லைஃப் ஸ்டைல் அப்படின்றத பொறுமையா இருக்கும்போது சொல்லி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அந்த குழந்தைகள் கேட்கும். அது கேட்காமலாம் இருக்காது. ஆனா இன்னைக்கு அதுவும் எல்லாரும் மறந்துட்டாங்க. அல்ல ஒண்ணு அடிக்கிறது, இல்லைன்னா திட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்குது.
சரி, இப்ப நான் உங்களுக்கு வந்து 12 லக்னத்துக்காரங்களுக்கு எளிமையான முறையில நீங்க எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட எம்எம் சிஸ்டத்துல சொல்லி கொடுத்து பலன்ல எம்எம் சிஸ்டத்தை பத்தி எதுவுமே சொல்லாம சொல்லக்கூடிய மீட்டிங் இது ஒண்ணுதான் பரிகாரத்தில். ஏன்னா எப்பயுமே எம்எம் சிஸ்டம் தான் முக்கியத்துவம் கொடுத்து அதை பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அது பரிகாரத்தை சொல்லுவேன். ஆனா நீங்க ஐயா ஜோதிடமும் பரிகாரமும் சொன்னதுனால இதை மட்டும் நான் உங்களுக்கு 12 லக்னத்துக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு கடைசியா ஒரு எம்எம் சிஸ்டம் ஒரு சூட்சமத்தை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு இந்த 12 லக்னத்துக்காரங்களுக்கு காரியத்தில் வெற்றி பெறுவது எந்த மாதிரி காரியம் இருந்தாலும் சரி, திருமணம் ஆகல, புத்திர பாக்கியம் கிடைக்கல, அடுத்து வண்டி வாகனம் வாங்க முடியல, குடும்ப பிரிவினைகள் இருக்குது, எந்த மாதிரி ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு எளிமையான முறையில வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் சிம்பிள் தான், நோட் பண்ணிக்கங்க. இந்த மேஷ லக்னத்துக்காரங்க தோரை பருப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த தோரையில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அரைச்சியோ இல்ல தோர பருப்போ வந்து பாத்தீங்கன்னா இத வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாள்ல ஆட்டுக்கு வந்து தானமா கொடுத்துட்டு வாங்க. தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா திருமணமானவர்களுக்கு திருமணம், புத்திரவாக்கியர்களுக்கு புத்திரவாக்கியம், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமைப்பு, இந்த மாதிரி நீங்க உங்களோட வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு மேஷ லக்னத்துக்காரங்க இந்த துவரை வந்து கம்பல்சரி செவ்வாய்க்கிழமை நாள்ல ஆட்டுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா மொச்சக்கொட்டை. இந்த மொச்சக்கொட்டை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்ல வெண்மையான பசுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலாளர்களுக்கு தொழில் அமைப்பு, பிரிஞ்சவங்க ஒண்ணு சேரணும் அப்படின்னா பொதுவாக காமனாக 12 லக்னத்துக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றி பெறுகிறார்கள். சரிங்களா? அடுத்தது மிதுனம். இந்த மிதுன லக்னத்துக்காரங்க வந்து பச்சை பயிறு புதன்கிழமை நாள்ல குதிரைக்கு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அடுத்தது கடக லக்னத்துக்காரங்க நெல்லு வந்து உருண்டை பிடிச்சாலும் சரி, நெல்லை வந்து பாத்தீங்கன்னா அரிசியாக எடுத்துட்டாலும் சரி, அது திங்கக்கிழமை நாள்ல பறவைக்கு போட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கோதுமை ரொட்டி அல்லது கோதுமையில வந்து செய்யப்பட்ட ஏதோ ஒரு பொருளை பிஸ்கெட்டோ இந்த மாதிரி விஷயத்துல ஞாயிற்றுக்கிழமை பசுக்கு கொடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு தன்மையிலே கொடுக்கும். பசு. அடுத்தது கன்னி லக்னத்துக்காரங்க பச்சை பயிறு புதன்கிழமை நாள்ல பசுக்கு கொடுத்துட்டு வருவதன் மூலமா வெற்றியை கொடுக்கும். அடுத்தது துலாம் லக்னம் மொச்சைக்கொட்டை வெள்ளிக்கிழமை நாள்ல பசுக்கு கொடுத்துட்டு வருவதன் மூலமாகவும் சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக லக்னத்துக்காரங்க துவரை செவ்வாய்க்கிழமை நாள்ல எருதுக்கு கொடுக்க வேண்டும். எருது. அடுத்தது தனுசு லக்னம். இவங்களை பொறுத்த வரைக்கும் கடலை வந்து வியாழக்கிழமை நாள்ல எருதுக்கு கொடுத்துட்டு வருவதன் மூலமா வெற்றியை கொடுக்கும். அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்காரங்க எள்ளு உருண்டை இருக்கு இல்லைங்களா, எள்ளு உருண்டை ஸ்வீட்டு நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டை மாரி பிடிச்சி சனிக்கிழமை நாள்ல பசுக்கு கொடுத்துட்டு வருவதன் மூலமா ஒரு வெற்றியை கொடுக்கும். கும்ப லக்னத்துக்காரங்க எள்ளு சனிக்கிழமை நாள்ல எருதுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது மீன லக்னம். அவர்களும் கடலை வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நாள்ல பசுக்கு கொடுக்கணும். சோ இத வந்து நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 12 லக்னத்துக்காரங்களுக்கும் உங்க வாழ்க்கையில எளிமையான பரிகாரம் தான், ரொம்ப பெருசுலாம் இல்ல, எளிமையான பரிகாரம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இதுல வந்து நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாம இருக்கிறவங்க, குறிப்பா வந்து 32 வயதுக்கு மேல திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம். உங்களோட கிளைண்ட் வந்தாலும் இதை சொல்லுங்க, கண்டிப்பா வெற்றி கொடுக்கும். ஜாதகத்துல எந்த மாதிரி ஒரு தோஷமானாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி, 32 வயதுக்கு மேல திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு திருமணம் ஆகாத ஒரு சன்னியாசி கிட்ட அவருக்கு குறைஞ்சது 40 வயசுக்கு மேல இருக்கணும், அவருக்கு ஜடா முடி இருக்கணும், அவருடைய காலில் பாதத்துல பாத பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் பாத பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பால்ல பாத பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிக விரைவில் திருமணம் ஆகக்கூடிய யோகம் அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக யாரெல்லாம் சிறந்த ஜோதிடர்களா ஆக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
யாருக்கெல்லாம் புதனோட நட்சத்திரத்துல கிரகங்கள் இருக்கிறதோ, கேது நட்சத்திரத்துல கிரகம் இருக்கிறதோ, குருவோட நட்சத்திரத்துல கிரகம் இருக்கிறதோ, இது மூணும் இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு சிறந்த ஜோதிடராக வரக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மூணு நட்சத்திர கிரகம் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, ராகுவா இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும் சரி, இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்கணும். சரிங்களா? இருந்தால் சிறந்த ஜோதிடர். இதுல ஒண்ணு மட்டும் இல்லைங்கயா, ரெண்டு மட்டும் இல்லைங்கயா, மூணுமே இல்லைங்கயா அப்படின்னா மூணுக்கும் ஒரு பரிகாரம் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும். யாருக்கெல்லாம் புதனோட நட்சத்திரத்துல கிரகம் இல்லாம இருக்குதோ அவர்கள் அனைவருமே அஸ்ட்ராலஜில டிப்ளமோ, பிஏ, எம்ஏ, பிஹெச்டின்னு சொல்லி படிச்சு உங்க பேருக்கு அடுத்தது அந்த இடத்துல உங்களோட பேரை போடுங்க. புதன் பலப்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? அடுத்தது கேதுனுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்ல. அப்ப இவங்க எப்படி ஜோதிடத்துல வளருது அப்படின்னா, இந்த கேது நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் கிரகம் இல்லாம இருக்குதோ படிச்சு வாங்கப்பட்ட ஒரு பட்டம். இப்ப இன்ஸ்டியூட்ல படிச்சீங்கன்னா ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ரத்னா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த பேரை சொல்லி அடுத்தது உங்களோட பேர் எழுதுங்க, ஜோதிடத்துல வளர்ந்துடலாம். சரிங்களா? அடுத்தது குருவோட நட்சத்திரத்துல கிரகம் இல்ல. குருவோட நட்சத்திர கிரகம் இல்ல, குருவோட பலத்தை பலப்படுத்த என்னன்னா, நீங்க எந்த குருவாக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த குருனுடைய பெயரை சொல்லுங்க. அல்லது குருனுடைய இன்னார் சிஷியன், அதாவது குருநாதரோட பேரை போட்டு இன்னார் சிஷியன் அப்படின்னு உங்களோட பேரை போட்டீங்கன்னா குருவோட பலங்கள் பலப்படுத்தி கொடுத்துரும். அப்ப குருவோட நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்லாம ஜோதிடம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா, குருவே எனக்கு பேர் சொல்ல விரும்பவில்லை, எனக்கு கொஞ்சம் எத்தனையோ குருமாருக்கு ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சங்கடமா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா, குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பலன்களை வழிக்கு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? சோ இதுதான் எம்எம் சிஸ்டத்துல எளிமையான முறையில ஒரு ஜோதிடர் வளருவதற்கான நட்சத்திர சாரத்தை வைத்து பலன் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பலன்கள். எம்எம் சிஸ்டத்துல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல கிரகம் இல்லாம இருக்குதோ அதை மட்டும்தான் இந்த பிறவியில நம்புவீர்கள். அதுதான் உங்களுக்கு குறையா இருக்கும். சூரியனோட நட்சத்திர கிரகலைன்னா பேர், புகழ், மதிப்பு, மரியாதை இதைதான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சந்திரனோட நட்சத்திர கிரகலைன்னா அன்பு, பாசம், அரவணைப்பு இதைதான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. புதனோட நட்சத்திர கிரகலைன்னா ஆராய்ச்சி, அறிவு, படிப்பு அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. குருவோட நட்சத்திர கிரகலைன்னா பண விஷயத்துல எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எதிர்பார்த்தாலும் சிறப்பு இருக்காது. சுக்கிர நட்சத்திர கிரகம் இல்லைன்னா, ஆணுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை பாதிப்பு இருக்கு, திருமணம் சம்பந்தப்பட்ட சிக்கல் இருக்கும். பெண்ணுக்கு இல்லைன்னா ஆடை விஷயத்துல திருப்தி இருக்காது. சனியோட நட்சத்திர கிரகம் இல்லைன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு தொழில் விஷயத்துல திருப்தி இருக்காது, உழைப்புக்கேற்ற வருமானம் இருக்காது. ராகு நட்சத்திர கிரகம் இல்லைன்னா நிறைய இடத்துல ஏமாந்திருப்பீங்க, ஆசைகள் அதிகமா இருக்கும். கேதுவோட நட்சத்திர கிரகம் இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் ஞானம், அறிவு, தேடல், புதையல், அதே மாதிரி சித்தர்கள், மகான்கள் தேடக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எளிமையான முறையில பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் எம்எம் சிஸ்டத்துல இருக்கிறது அப்படின்றத சொல்லி, இவ்வளவு நேரம் வரைக்கும் பொறுமையாக கொஞ்சமா கைத்தட்டி கேட்டிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்தி இருக்கின்றோம். இன்றைய நாளில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக அன்னதான நன்கொடையாக ரூ. 2000 அன்பளிப்பாக கொடுக்கின்றோம் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு சொல்லிடுறேன். பேச்சாளர்கள் ஆகட்டும், ஜோதிடர்கள் ஆகட்டும், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, ஏன்னா இந்த சங்கத்தை நடத்துறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 60 மாதங்கள் மாதாந்திர கூட்டத்தை நான் நடத்தியிருக்கிறேன். அதனுடைய வலி வேதனை எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் என் கூட இருந்தவர், அவருக்கும் தெரியும். இத பொருளாதாரத்தை நெருக்கடியில சமாளிச்சு கொண்டு வரணும்னா பல ஜோதிட கூட்டமைப்பு மூலமாக தொடர்ந்து டிராவல் பண்ண முடியும். அதனால ஒரு நிகழ்ச்சிக்கு பேச வந்தாலும் சரி, ஒரு ஜோதிடர்கள் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, இதன் மேலும் மேலும் உற்சாகப்படுத்துறதுக்கும் நன்கொடைகள், பணம் என்பது ரொம்ப முக்கியம். அதனால உங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட், ஒரு ஆதரவு, ஒரு உதவி கண்டிப்பா இந்த சங்கத்துக்கு, நம்முடைய ராஜாசங்கர் ஐயாவுக்கு உதவி செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிங்க ஐயா. ஐயா பாத்தீங்கன்னா, நான் முதல் முறையா குரு பயிற்சி செய்யணும், எங்க போய் நிக்கிறதுன்னு தெரியல, ஆர்வம் இருக்கு. இருந்தாலும் ஒரு அனுபவத்திட்ட போய் கேட்டாதான்
இதுல நெளிவு சுழிவு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப பக்கமா கூட மோகனூர்ல ஒரு நிகழ்வு நடந்தது. அதுலயுமே என்ன அப்படின்னா, ஐயா என்ன செஞ்சாரோ எனக்கு அதே தான் நான் அங்க செஞ்சேன். என்ன அப்படின்னா, எப்படி பேச வைக்கணும், யாருக்கு என்ன மரியாதை செய்யணும், எப்படி இந்த பெயர் போடுறதுல பாத்தீங்கன்னா முன்ன பின்ன இருந்துட்டா அந்த ஜோதிடர்களுக்குள்ள ஏகப்பட்ட ஒரு இன்னும் கொஞ்சம் ஒற்றுமை வரல. எப்ப கிடைக்கும்னு தெரியல. இங்க கூட பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் போகக்கூடாதுன்னு சில பேர் சொல்லி இருந்திருக்கிறாங்க. அது என்னுடைய ஸ்டூடெண்ட் போய் நீங்க அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் மேடை ஏற்றி அழகு பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். முதல் முறையாக எங்களது குருநாதர் தங்கப்பாண்டியன் ஐயாவே 2019 அவர் மேடைக்கே வரமாட்டான்னு பாரு, வலுக்கட்டாயமா ஐயாவை கொண்டாந்து மேடையில் இது பண்ணிக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க ஜோதிட கருத்தரங்கம் நடத்தாலும் ஐயா இல்லாத கருத்தரங்கமே இல்லை. அதுபோல ஒவ்வொருத்தரையும் அறிமுக புதுமுகமாக என்ன மேடையில பேசுறதுக்கு அனுமதிச்சதே ஐயா மோகன் முரளி ஐயா தான். நான் ஒரு 30 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு பேச வராது. ஐயா உங்களால முடியும், நீங்க பேசுங்க ஐயான்ட்டு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துட்டாரு. அப்படி இந்த மேடை ஏற்றினதான் என்ன இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்திருக்கு. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எப்பொழுதும் இந்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கு ஐயாவுடைய ஆதரவு வேணும். அதே போல தாய் சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் ஐயாவுடைய ஆதரவும் வேணும். நம்ம வசந்த ஐயா, வாஸ்து வசந்த ஐயா ஆதரவு என்றும் எங்களுக்கு தொடர்ச்சியா வேணும். அதே போல பவானி சாரதி ஐயாவோட ஆதரவும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சங்கம் ஒரு நல்ல 4 தூண்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தூணாக நிற்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எல்லோரும் வந்திருக்கிற அனைவருக்கும் சொல்றேன், மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த சங்கத்தோட ஒத்துழைப்புக்கு நீங்க வருகை தந்தாலே எனக்கு ஆதரவு தந்த மாதிரி என்று சொல்லிக்கொண்டு ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. என்றுமே மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கு எப்பொழுதுமே ஆதரவுகள் உண்டு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எந்த ஒரு மாநாடு நடந்தாலும் முகமது முரளியோடைய முழு ஒத்துழைப்பு ஐயாவுக்கு எப்பயுமே உண்டு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த குரு பயிற்சிக்கு தான் என்னால வர முடியாத சூழ்நிலை. அது இந்த ஒண்ணுதான் மிஸ் ஆனது. ஸோ அது டைம் முன்னாடியே காசிக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணதுனால அதை மாற்ற முடியல. இருந்தாலும் இன்னும் பல சாதனைகள் பெற வேண்டும், செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த நேரத்துல மனமார்ந்த நம்முடைய ராஜாசங்கர் ஐயாவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா என் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வளரணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய ஒரே குறிக்கோள். அது சரியான பாதைக்கு போகணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசைகள், மற்றபடி எதுவும் கிடையாது. ஐயா அவர்கள் மேலும் மேலும் உங்களுடைய கைத்தட்டலோட உற்சாகத்தோட இன்னும் உயர்ந்த நிலையை வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக நம்முடைய ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்களும் இந்த விழாவிற்கு அவர்களால் முடிந்த நன்கொடைகளும் வழங்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாங்க. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. சில சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நெருக்கடியான டைம். எங்கள் அத்தை வீட்டுக்காரரு இன்னும் ஒரு 5 நிமிடத்துக்குள்ள உயிர் போகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறதுனால
வந்திருக்கிற பேச்சாளர்கள் அனைவரும் வந்து பேசணும் அப்படிங்கிறதா ஒரு ஆதரவு வேணும். அதனால எல்லாரும் ஒரு 1/4 மணி நேரம் டைம்ல இந்த கருத்தரங்கத்துக்கு பேச வந்தவங்க பேச்சாளர்கள் பேசுமாறு கேட்டுக்கொண்டு, முதலாவதாக ஐயா பள்ளிப்பாளையத்திலிருந்து வருகை தந்திருக்கும் நடுவர் ஐயாவுக்கு ரொம்ப அறிஞ்சுண்டு நடுவர் ஐயா சார்பாக நமது முகுந்தன் முரளி ஐயாவுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக நெட்டெடுப்பு ஜோதிடர் ஐயா மதிப்புக்கு மரியாதைக்குரிய முருகேசன் ஐயா அவர்களை அழைத்து பேச வருமாறு அழைக்கிறோம்.